வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ரிச் கேக் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த வெஜிடேரியன் ரிச் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இன்றைக்கு நான் அந்த வெஜிடேரியன் ரிச் கேக் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு ரேசன்ஸ் இருக்கு, முந்திரியல் வத்தல் 150 கிராம் எடுத்து அதை நான் குருணியாக வெட்டி இருக்கேன். இதை நீங்கள் வெட்டாமல் சின்ன சின்ன பீஸாக வெட்டாமல் போட்டிங்கன்னா கேக் வந்து உளிரும். இப்போ இந்த பவுலில் போடுவோம். இதில் வந்து கரண்ட்ஸ் இருக்குது, 100 கிராம் கரண்ட்ஸ். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து டேட்ஸ் இருக்குது, 100 கிராம் டேட்ஸ் எடுத்து அதையும் நான் சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சுல்தானா இருக்குது, 150 கிராம் சுல்தானா எடுத்து இதையும் வந்து சின்ன சின்ன குருணி பீஸாக வெட்டி இருக்கிறேன். 150 கிராம் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 35 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுவோம். ஸோ அந்த மா போடுறது காரணம் வந்து இந்த இருக்கு, நாங்கள் வெட்டேக்கு வந்து எல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்குதில்ல. ஸோ இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை ஐதாக்குறதுக்கு மெட்ட வந்து நீங்கள் இதை வந்து இப்படி செய்யாமல் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் கேக்கை வந்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கு வந்து எல்லாம் குழஞ்ச மாதிரி போயிடும். ஸோ அதால தான் நான் இந்த 3 டேபிள் ஸ்பூன் மா போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் உளுத்தி விடுறதுக்கு தான் நான் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன் மா போட்டு. ஸோ இந்த இருக்கு, நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரிச் கேக் செய்கிறதுக்கு இந்த கிச்சன் எய்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். மேக் ஷூர் பண்ணுங்க எந்த விதமான ஈரத்தன்மையும் இல்லாமல் ஒரு தண்ணியும் ஒன்றும் இல்லாத இதில் வந்து இந்த கேக்கை வந்து பீட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி பழுதாக போயிடும். இதில் வந்து பட்டர் இருக்குது, 340 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 1.5 கப் எல்லாட்டிக்கு 235 கிராம் சீனி எடுத்து அதை கிரைண்டரில் போட்டு பவுடராக அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ நான் அதை ஏன் பவுடர் ஆக்குனது காரணம் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கு டக்குன்னு கரையிறதுக்கு இந்த சீனி. ஸோ இந்த இருக்குது, இந்த வயர் விஸ்கை நான் இப்போ இதில் போட்டுட்டு இப்போ மீடியம் ஸ்பீடில் விட்டு இதை பீட் பண்ண போகிறேன், நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு. ஒரு 2 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். வளைச்சி விடுங்க. இன்னொரு 3 நிமிஷம் இதை பீட் பண்ணுவோம். ஸோ 3 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலி வந்து 5 நிமிஷம். நல்லா க்ரீமியாக வந்திருக்குது. இந்த சீனி நான் அரைச்சி போட்டோடைய நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ அந்த சீனி எல்லாம் நீங்கள் போட்ட சீனி எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வந்து வினிகர் இருக்குது. நான் 6 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 90 ml வருது, 90 ml எல்லாட்டிக்கு 3 ounce வெஜிடபிள் வினிகர் இருக்குது. இந்த வினிகரை இப்போ இதில் விடுவோம். ஸோ இதில் வந்து நான் டின் பால் எடுத்திருக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து 2 டின் பால், 2 டின்னு சொன்னால் 300 ml டின் பாலில் வந்து 2 எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த டின் பாலை வந்து கண்டென்ஸ் மில்க் 2 டின் பால் 300 ml டைம்ஸ் 2 என்று சொன்னால் 600 ml கண்டென்ஸ் மில்க் இருக்குது. இப்போ இதை இதில் விடுவோம். இது வந்து 2வது டின். ஸோ 600 ml ஒரு 2 டின் பால். இதில் வந்து கோல்டன் சிரப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வந்து MD பிராண்ட். 6 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 130 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் விடுவோம். இதெல்லாம் விட்ட பிறகு மீடியம் ஸ்பீடில் வச்சு இதை 2 நிமிஷம் பீட் பண்ண போகிறேன்.
இப்போ ஒரு நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். வந்துட்டு சைடுகளை வளைச்சி விடுங்க. திருப்பி இது போட்டுட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் இதை நான் பீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக இதை பீட் பண்ணியிருக்கிறேன். இந்த 1.5 நிமிஷம் பீட் பண்ண பிறகு நான் இந்த விஸ்கை வந்து மாற்ற போகிறேன். இப்போ நான் அந்த விஸ்கை மாற்றுறேன். ஸோ அந்த விஸ்கை மாற்றின பிறகு இதில் வந்து ரவை இருக்குது 375 கிராம், எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 3/4 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த ரவையை இதில் போடுவோம். ரவையை போட்ட அப்புறம் அந்த ரவையை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த ரவையை போட்டு நான் ஒரு 45 செகண்ட்ஸ் மாதிரி தான் நான் பீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஜஸ்ட் ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அந்த ரவையை அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு உளுத்தி வச்ச இந்த ரைசன்ஸ் இந்த மிக்ஸ் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட தேவையில்லை. ஸோ நான் அதில் 2.5 கரண்டி மாதிரி போட்டிருக்கிறேன். கூட போடாதீங்க, மிக்ஸ் பண்ணிடலாது. இப்போ இதை போட்ட பிறகு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த விஸ்க் பண்ணிட்டேன். லைட்லியாக விஸ்க் பண்ணால் காணும். இதில் வந்து வுட் ஆப்பிள் ஜாம் இருக்குது, விளாம்பல ஜாம் 4 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கேண்டி பீல் இருக்குது. இதுவும் வந்து MD பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 150 கிராம் கேண்டி பீல் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இது இந்த வுட் ஆப்பிள் ஜாம் போட்டு இந்த கேண்டி பீலும் போட்ட அப்புறம் இதை இருக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ ஒரு 30 செகண்ட்ஸாக இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு வந்து ஜிஞ்சர் ப்ரிசர்வ் இருக்குது. இதுவும் MD பிராண்ட் தான். 150 கிராம் ஜிஞ்சர் ப்ரிசர்வ் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சோச்சோ இருக்குது. 150 கிராம் சோச்சோ எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பம்ப்கின் ப்ரிசர்வ் இருக்குது. இந்த பம்ப்கின் ப்ரிசர்வையும் வந்து நான் குருணியாக வட்டி இருக்கிறேன். இதில் 150 கிராம் பம்ப்கின் ப்ரிசர்வ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ போட்ட பிறகு இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 45 செகண்ட்ஸ் மேலே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மிச்சமாக இருக்கிறதுல டேட் சுல்தானா இருக்குது. இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் ஒரு நிமிஷமாக இதை பீட் பண்ணியிருக்கேன். இதை பீட் பண்ண பிறகு இதில் வந்து கஜு இருக்குது. இந்த இதில் கஜு எடுத்து நல்லா குருணியாக வட்டி இருக்கிறேன். கிரைண்டரில் போட்டு நான் அரைக்கையில். ஸோ இதை நான் கையால் வட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 340 கிராம் கஜு நட்ஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஸ்லோ ஸ்பீடில் விட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சைடை வளைச்சி விடுவோம். இதை திருப்பி மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அப்புறம் ஒரு நிமிஷமாக நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் எசன்ஸ். இப்போ இதையும் இதில் விடுவோம். இதில் வந்து வெனிலா இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா. இதையும் இதில் விடுவோம். இதில் வந்து சாதிக்கா பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன் சாதிக்கா பவுடர் நட்மெக். இதையும் இதில் போடுவோங்க. இதில் வந்து சினமன் பவுடர் இருக்குது. கருவா பவுடர். இதில் 1/2 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் கருவா பவுடர் இருக்குது. சினமன் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கார்டமம் பவுடர் இருக்குது. ஏலக்காய் பவுடர். இதுலேயும் 1/2 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க.
இதில் வந்து கராம்பு பவுடர் இருக்குது, க்ளோவ்ஸ். இதுலேயும் வந்து 1/2 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை போட்ட பிறகு இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடணும். பட் இப்போ இதை நான் லைட்லியாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இந்த கையாலையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு நிமிஷமாக நான் இதெல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இருக்க இந்த கேக் மிக்ஸ் இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாங்கள் ட்ரேயில் போடுவோம். ஸோ இந்த கேக்கு வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு இதில் வந்து ட்ரே எடுத்துருக்கேன். ஸோ இதில் ட்ரேயோட சைஸ் வந்து 27.9 by 17.8 by 3.81 சென்டிமீட்டர் ட்ரே இருக்குது. அல்லாட்டிக்கு 11 by 7 by 1.5 inch ட்ரே. இந்த ட்ரேயை வந்து நான் பட்டரால் கிரீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இதில் வந்து 8 லேயர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு நிறைய பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும். என்னன்னு சொன்னால் எல்லாட்டிக்கு கீழே எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிடும் கேக். ஸோ 8 லேயர் போட்டிருக்கிறேன். ஸோ பட்டராலையும் கிரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து இதில் விடுவோம். இப்போ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். இந்த கேக் வந்து பொங்காது, பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக விடலாம், உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்குது நான் இப்படி இதை லெவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு 9 inch ட்ரே எடுத்து இதையும் க்ரீஸ் பண்ணி வச்சு இதுக்கும் வந்து 8 பார்ச்மெண்ட் பேப்பர் அடியில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளேயும் வந்து இந்த கேக் மிக்ஸை விடுவோம். ஸோ இது கொஞ்சம் டீப்பான பேனண்டோடைய நான் இதை வந்து ஃபுல்லாக மேலே வரையும் விடையில என்று சொன்னால் ஆகலை மொத்தமாயிரும் இந்த கேக். இதையும் இதுக்குள்ள விட்டுட்டு இப்போ மெட்ட ட்ரேக்கு மிச்சத்தை விடுவோம். இன்னொரு ட்ரே எடுத்து இதுக்கும் பார்ச்மெண்ட் பேப்பர் 8 பேப்பர் போட்டிருக்கேன். பட்டரால் வந்து கிரீஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிற மிச்சத்தை வந்து இந்த ட்ரேல விடுவோம். ஸோ இந்த இருக்குது நான் இந்த 3 ட்ரேயிலையும் வந்து இந்த கேக்கை விட்டுருக்கிறேன். ஒரு ட்ரேயில் விட்ட வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து திக்காக வரையில். ஸோ நான் இப்போ வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 250 degrees Fahrenheitல. ஸோ 250 degrees Fahrenheitல ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை அவனுக்கு தூக்கி வச்சுட்டு ஸோ அதில் 3 ரேக் இருக்குது. இந்த 3 ரேக்கில் வந்து நான் நடுவில் இருக்கிற ரேக்கில் தான் இதை தூக்கி வைக்க போகிறேன். ஸோ அந்த இருக்குது 3 ட்ரேயும் வச்சிருக்கேன். இப்போ 250 degreesல வச்சுட்டு 1.5 hour இதை பேக் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக. ஸோ இப்போ சரியாக வந்து 1.5 மணித்தியாலம் ஆயிடுது. 250 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணினான். இந்த 1.5 மணித்தது பிறகு அவன் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூட்டி இருக்கேன். 265 degrees Fahrenheitல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இன்னொரு 1.5 மணித்தியாலம் பேக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் எல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் முதலாவது வந்து அவனை வந்து 250 degreesல வச்சுக்கொண்டு 1.5 மணித்தியாலம் வந்து பேக் பண்ணான். அந்த 1.5 மணித்துக்கு பிறகு அவனை கொண்டு வந்து 265 degreesல வச்சுக்கொண்டு இன்னொரு 1.5 hour இதை பேக் பண்ணான். ஸோ நான் டோட்டலியாக வந்து இதை 3 மணித்தியாலம் பேக் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பெர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து இன்சர்ட் பண்ணி உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வெளியில் எடுக்க வந்து நல்லா க்ளீனாக வந்துட்டேன்னு சொன்னால் இது வந்து பெர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டுது. ஸோ இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு நான் இப்படியே வைக்க போகிறேன். நல்லா ஆறுனா பிறகு ஒரு பேப்பரால் வந்து மூடி போட்டு நான் இதை நாளைக்கு தான் எடுத்து வெட்ட போகிறேன். ஸோ இந்த கேக்கோட விசேஷம் என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஊற வச்சு மேரினேட் பண்ணி எல்லாம் செய்கிற கேக்கில் இது உடனே செய்கிற கேக். ஸோ இந்த கேக் வந்து நாள் தான் இந்த கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனிவேஸ் நான் இப்போ வந்து இப்படியே வச்சுட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு விடிய நான் வந்து என்ன செய்தேன்னா நல்லா ஆறுனா பிறகு ஒரு பேப்பரால் வந்து மூடி விட்டுனான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 hours இப்படியே விட்டுனான். ஸோ அப்படி ஒரு ஸ்பேச்சுலரால் இந்த சைடை வந்து முதல் ரிலீஸ் பண்ணுவோம்.
ஸோ அந்த எட்ஜஸை வந்து ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு கட்டிங் போர்டு ஒன்று வைக்கிறேன். வச்சு போட்டு மெட்ட பக்கம் திருப்பி எடுப்பேன். ஸோ இந்த இருக்குது இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை இப்போ ரிமூவ் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து வெட்டி எடுக்கலாம். ஸோ இந்த எட்ஜஸ் ஒன்றுமே நீங்கள் வெட்ட தேவையில்லைன்னு சொன்னால் அது நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. ஸோ எட்ஜஸ் வந்து நீங்கள் யூ டோன்ட் நீட் டு வெட்ட தேவையில்லை. நல்லா இறுக்கி அமர்த்தி வெட்டுங்கோ. ஸோ இது நல்ல ஸ்வீட்டான கேக்குடைய நான் சின்னனாகவே வெட்டுறேன். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் வெட்டின அளவுக்கு வந்து நான் வெட்டின சைஸுக்கு வந்து வெட்டி இருக்கிறேன். எல்லா 3 ட்ரேலையும் சேர்த்து 102 பீஸ் வந்திருக்குது. ஸோ இந்த இருக்குது இந்த நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. ஸோ இது நாள் போக தான் இந்த கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேக் வந்து செய்து முடிஞ்சது, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.